Okay. Vanakkam. First, I will start in English. I have to tell you that this tutorial is going to be on English and Tamil. என்ன சொல்ல வந்தேன்னா இந்த வீடியோ வந்து தமிழ்லையும் இங்கிலீஷ்லையும் இருக்கும். சரிங்களா? இதில் வந்து மெயினாக வந்து இந்த டுட்டோரியல் நம்ம எதுக்கு போட்டிருக்கோம்னு கேட்டிங்கன்னா யோலோவில் வந்து ஒரு மெயினான கான்செப்ட். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை காட்டுறேன். ஸோ யோலோ V4 இல்லைங்க, உங்களுக்கு நான் ஸ்க்ரீனை ஷேர் பண்ணியிருந்தேன் 2 பேத்துக்கும். ஓகே, ஸோ என்டர் ஸ்க்ரீன், ஷேர் தி என்டர் ஸ்க்ரீன். ஓகேவா? ஸ்க்ரீன் தெரியுதாப்பா? நவீன், தேவேந்திரன். ஓகே ஓகே, ஸ்க்ரீன் தெரியுது. என்னோட ஸ்க்ரீன் தெரியுதா இல்லை இது? ஸ்க்ரீன் விசிபிளா இருக்குங்க சார். ஓகே, இந்த இப்போ தெரியுதா ஸ்க்ரீனு? தெரியுது. இப்போ தெரியுதா? ப்ரௌசர் தெரியுதா? தெரியுதுங்க சார். ஓகே, இப்போ ஆரம்பிக்கிறேன். யோலோ V4 அலெக்ஸி ஏபி டுட்டோரியலில் உங்களுக்கு நான் முக்கியமாக சொல்ல வந்தது என்னன்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேருக்கு வந்து ஆப்டியூனான்னு ஒரு ஃப்ரேம் ஒர்க் கேள்விப்பட்டிருப்பீங்க. சரிங்களா? இந்த ஆப்டியூனான்ற ஃப்ரேம் ஒர்க்கு ஐ வில் டெல் யூ இன் இங்கிலீஷ் ஆல்சோ. ஸோ தேர் இஸ் அ லாட்ஸ் ஆஃப் மெத்தட்ஸ் ஆஃப் டியூனிங் hyper parameter. Okay, there is a special library called Optuna in Python. It will automatically hypertune. Okay, so this is Optuna. So you can hyperparameter tuning is the correct kind of thing to do when you have lots of parameters to go in CFG. So என்ன சொல்ல வரேன்னா, யோலோல வந்து நீங்க நினைக்கிற மாதிரி அதோட ஸ்டாண்டர்ட் ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே மாறும். சரிங்களா? அதோட ஸ்டாண்டர்ட் ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே மாறும். ஸோ இதில் மெயினாக நான் சொல்ல வந்தது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆப்டியூனானு ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், வெயிட் அ மினிட், ஸ்டாப் பண்ணிக்கிறேன் டவுன்லோட்ஸை. ஸோ இதெல்லாம் ஃப்ரீ கோர்சஸ் தான், எதுவும் பைரேட் பண்ணல. ஓகே, ஸோ இதில் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா டார்க் நெட்டை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த டார்க் நெட் ஆர் எனி ஆப்ஜெக்ட் டிடெக்ஷன், சரிங்களா, அந்த ஃப்ரேம் ஒர்க் எடுத்துட்டிங்கன்னா ஹைப்பர் பேராமீட்டர் டியூனிங்ன்றது ஒரு முக்கியமான விஷயம். ஓகேவா? இப்போ இதில் முக்கியமாக நான் சொல்ல வந்தது என்னென்னா, முக்கியமாக இந்த விஷயத்த நான் உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காண்டி தான் இந்த டுட்டோரியல் போகிறேன். ஐ எம் ஜஸ்ட் ஹியர் டு மேக் யூ அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் திஸ். ஓகே, ஸோ ஆஸ் யூ கேன் see here, okay, you can see here. So let me show you the error rate is converging and all those things, no? ஸோ எப்படி எரர் ரேட் கன்வெர்ஜ் ஆகுதுன்றதை பார்த்துருக்கோம். பட் ஆனால் எந்த இடத்துல ஸ்டாப் பண்ணணுன்றது யாருக்காச்சும் தெரியுமா? என்ன நவீன், தேவேந்திரன், எந்த இடத்துல எரரை ஸ்டாப் பண்ணணும்னு தெரியுமா? எந்த இடத்துல வெயிட்ஸ் ஃபைல் ரன் ஆகிட்டு இருக்கும்போது ஸ்டாப் பண்ணணுன்றது ஒரு லிமிட் இருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்க்ரீனில் வந்து வேலிடேஷன் செட்டு, ட்ரைனிங் செட்டுன்னு இருக்கா? ஸோ வேலிடேஷன் எரர், ட்ரைனிங் எரர். சரிங்களா? இதில் ஒரு ஆப்டிமம் பாயிண்ட், அதாவது ரொம்ப நம்ம வந்து எரர் வந்து இறங்க விடுறதும் தப்பு. சரிங்களா? ஏன்னா அது வந்து ஓவர் ஃபிட்டிங்கில் முடிஞ்சிடும். அதை பயான்ஸ் வேரியன்ஸ் ட்ரேட் ஆஃப் பண்ணுவாங்க. அதை கரெக்டாக ஒரு பாயிண்டில் கட் ஆஃப் பண்ணணும். சரிங்களா? அதை தான் இதில் கொடுத்துருக்காங்க. சரியா? இப்போ இந்த ஹைப்பர் பேராமீட்டர் டியூனிங்கில் நான் யோலோ வச்சு ஒரு கான்செப்ட் சொல்ல போகிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் இதில் போயிட்டு அண்டர்ஸ்டாண்டிங் டார்க்நெட் சிஎஃப்ஜி, என்னது அண்டர்ஸ்டாண்டிங் டார்க்நெட் சிஎஃப்ஜி, அண்டர்ஸ்டாண்டிங் டார்க்நெட் சிஎஃப்ஜின்னு போட்டிங்கன்னா இந்த மாதிரி வரும். ஸோ யூ வில் கெட் அன் திங் லைக் ஐ வில் டெல் யூ இன் இங்கிலீஷ். ஸோ தேர் வில் பி another tutorial in ஓகே. ஸோ இதில் முக்கியமானது என்னன்னு கேட்டிங்கன்னா, that what I have to tell you is that you have to stop the hyperparameter at a point. So this is what hyperparameter tuning, and stop the error convergence at a point. ஸோ இட் டசன்ட் ஓவர் ஃபிட், அதாவது ஓவர் ஃபிட் ஆகாமல் நம்ம தடுக்கணும். ஸோ இதில் நிறைய டார்க் நெட்டு பேராமீட்டர்ஸை கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம மேக்ஸிமம் டார்க் நெட் சிஎஃப்ஜியில் என்ன பார்ப்போம் சொல்லுங்கள் பார்ப்போம். நவீன், உங்களுக்கு தெரியுமா? சிஎஃப்ஜியில் வந்து பேட்ச்சு, சப்டிவிஷனு, அதுக்கப்புறம் என்ன செய்வோம்னா சேனல்ஸு, இதெல்லாம் பார்ப்போம் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ட்ரெயின் ஆகிறதுக்கு. சரிங்களா? இதில் வந்து முக்கியமாக நம்ம பார்க்காத விஷயங்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸ்கேல்ஸ் அண்ட் ஸ்டெப்ஸ் பார்க்க மாட்டோமா? இப்போ நான் காட்டுறேன் பாருங்க. இப்போ கொஞ்சம் ஜூம் பண்ணி காட்டுறேன். இப்போ இங்கே கரெக்டாக பாருங்க, இதில் ஸ்கேல்ஸும் ஸ்டெப்ஸும் இருக்கா? இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? இது ஒரு முக்கியமான கான்செப்ட்.
சரிங்களா? இந்த ஸ்கேலும் ஸ்டெப்ஸ்ன்றது ஒன்றும் கிடையாது. 8000, 9000, 12000. ஃபார் எக்ஸாம்பிள் எரர் வந்து இப்படி கன்வர்ஜ் ஆகிட்டே வருது யோலோல. சரியா? இப்போ இதுதான் 8000வது இட்ரேஷன். சரியா? 8000வது ஈபாக். இந்த இடத்துல வெயிட் மினிட் கொஞ்சம். இப்போ இந்த இடத்துல ஒரு இது வரைகிறேன். சரியா? இப்படி எரர் வந்துக்கிட்டே இருக்கு. இங்கே ஆசிலேட் ஆகிட்டே இருக்கு. சரியா? ஆசிலேட் ஆகிட்டே இருக்கு. இது 8000வது இட்ரேஷன் இந்த இடத்துல இருக்கு. இப்போ இந்த இடத்துல லேர்னிங் ரேட்டுன்னு வாங்க. லேர்னிங் ரேட்டு டார்க்நெட் சிஎஃப்ஜியில் சொல்லுவோம் தெரியுமா? அந்த லேர்னிங் ரேட்டை வந்து நம்ம 0.1ல் வைக்கிறோம். சரியா? இது கன்வர்ஜே ஆக மாட்டேது. கன்வர்ஜனா இறங்க மாட்டேது. அப்போ என்ன ஆகுது? இந்த இடத்துல லேர்னிங் ரேட்டை வந்து ஒன்று கூட்டணும், இல்லை மொமெண்டத்தை கூட்டணும். 0.9 வாங்க. இதை 0.01 கூட்டணும். அப்போ மல்டிப்ளை பண்ணலாம். அதனால தான் இந்த ஸ்கேலுன்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா? இந்த ஸ்கேலுன்னு ஒன்று நம்ம யூஸ் பண்ணுறோம். திரும்ப 9000வது இட்ரேஷனுக்கு போகுது. திரும்ப இப்படி ஜம்ப் பண்ணிக்கிட்டே இருக்கு. அப்போ என்ன செய்கிறோம்? 9000வது இட்ரேஷனில் இந்த மாதிரி இந்த லேர்னிங் ரேட்டை ஒன்று கூட்டணும், குறைக்கணும். அப்போ தான் இந்த லோக்கல் மினிமாவில் இருந்து குளோபல் மினிமாவுக்கு வரும். உங்களுக்கு இது வரைக்கும் புரியுதா? இந்த டயக்ராம் புரியுதா? எஸ் சார். ஓகே. திரும்ப நம்ம இது 8000னா இது என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா இது 9000 இது. சரிங்களா? 9000வது ஈபாக் இல்லை ஐட்ரேஷன்ஸ். இப்போ இது 12வது ஐட்ரேஷன்ஸ் போகும்போது திரும்ப ஜம்ப் பண்ணிட்டு இது இந்த லெவலுக்கு போனுச்சுனாலே உங்களுக்கு 0.1 0.06 இருந்தாலே நல்ல அக்யூரசின்னு வாங்க. அப்போ ஒவ்வொரு தடவையும் லோக்கல் மினிமால மாட்டிக்குது. இந்த இடத்துல என்ன ஆகுது? இந்த இடத்துல லோக்கல் மினிமால மாட்டிக்குது. சரியா? இந்த லோக்கல் மினிமால மாட்டிக்கிறத குளோபல் மினிமாவுக்கு நம்ம தள்ளணும். ஸோ இந்த மாதிரி ஒரு பேரபோலாய்டிக் ஃபங்க்ஷன் வச்சுக்கோங்க. அந்த ஃபங்க்ஷனில் இந்த மாதிரி இருக்கு. ஸோ இந்த பாயிண்ட்டுக்கு கொண்டு வரணும் மினிமம் வேல்யூ. ஸோ அதை நம்ம எப்படி பார்க்கணும்? அந்த கான்டூரிங் எஃபெக்ட் வச்சு பார்த்தோம்னா இந்த மாதிரி வரும். சரியா? ஸோ இதை தான் நான் சொன்னேன். ஓகே, இதை எப்படி நம்ம பண்ணுறோன்றத, எப்படி வெயிட்ஸ், இதில் என்னென்ன பிரச்சனை இருக்குதுன்றதை நான் சொல்கிறேன். சரியா? நம்ம யோலோவில் இதை எப்படி நம்ம ட்ரெயின் பண்ணணும் அப்படின்றத பற்றி சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் கோலாபுக்கு போகிறேன் இப்போ. சரியா? கோலாப். இப்போ உங்களுக்கு எல்லாத்துக்குமே என்ன தெரியும்? ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம நவீன்கிட்ட கேட்போம். நவீன், நீங்கள் என்னென்ன பார்த்துருக்கீங்க? யோலோவில் வந்து உங்களுக்கு 4 கான்செப்ட் தெரியும். சரிங்களா? கம்ப்யூட்டர் விஷன் இருக்குது, வேற என்ன இருக்குது? RNN இருக்குது, அப்புறம் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங் இருக்குது, அதுக்கப்புறம் க்ரோன்னு ஒரு கேமுக்கு வந்து ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங் இருக்குது. சரிங்களா? ஸோ இதில் 4மே ஒரு பேக்கேஜாக கொடுத்துருக்காங்க. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, இது பைத்தானில் எழுதலை, சியில் எழுதியிருக்காங்க. சரியா? சி ப்ரோக்ராமில் எழுதியிருக்காங்க. ஸோ ஐயோ நம்மனா பெரிய ப்ரோக்ராமரு, நமக்கு வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வராது, நம்ம கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ இதை வந்து நான் ஒரு வேலை பார்க்குற இடத்துல கூட ஒருத்தர் சொன்னார், நான் பைத்தானை வந்து ஆப்டியூனாக வச்சு டியூன் பண்ணிடுவேன் சார், பட் ஆனால் என்னால் வந்து யோலோவை எப்படி டியூன் பண்ணுறதுன்னு தெரியலன்னாரு. ரைட்டுங்களா? யோலோவை டியூன் பண்ணுறது, ஹைப்பர் பேராமீட்டர் டியூன் பண்ணுறது எனக்கு புரியல. அப்போ அதில் வேலிடேஷன் லாஸை எப்போ நம்ம எந்த ஐட்ரேஷனில் நான் பண்ணணும்னா, அவங்க சொல்லியிருக்க ஐடியா படி என்ன சொல்லியிருக்காங்க, கரெக்டாக வந்து இப்போ 8000ல் முடிக்கிறோம்னா 8000ல் வந்து அந்த கர்வு என்ன ஆகும்? அப்படியே மேலே ரைஸ் ஆகும். வேலிடேஷனோட கர்வு என்ன ஆகும்? மேலே ரைஸ் ஆகும். அந்த ரைஸ் ஆகிற பாயிண்ட்டுக்கு முன்னாடி ஒரு 8000னா 7000, 6000 எப்பயுமே தெரிஞ்சுக்குங்க. நம்பர் ஆஃப் கிளாஸஸ் இன்டூ 2000. இதுதான் யோலோ டைனிக்கு உள்ள இது. அதுதான் ரோபோ ஃப்ளோலையும் சொல்லியிருப்பாங்க. ஸோ ரோபோ ஃப்ளோவோட இது பெஸ்ட் பாயிண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்க வந்து நீங்கள் வந்து நிறைய இருக்குது, நான் கம்பேரிஷன் தான் போகிறேன், ஒரு ரிவ்யூ தான் போகிறேன், நான் யாரையும் பெரிய ஆளு சின்ன ஆளுன்னு சொல்லலை. ஸோ என்னென்ன கம்பெனி இருக்கிறான்னா, சூப்பர் வைஸ் VISE.ly. சரியா? supervisely.ly ஒரு கம்பெனி இருக்குது. இவங்க வந்து இது வந்து ஒரு பெய்டாக தான் தராங்க. சில நேரத்தில் அது ஓப்பனாக எடுக்கும். சரிங்களா? இந்த மாதிரி ஓப்பனாக எடுக்கும். ஸோ இந்த சூப்பர்வைஸ்லியில் நீங்கள் அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு கம்யூனிட்டி எடிஷனை ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இதில் ரோபோ ஃப்ளோன்னு ஒரு கம்பெனி இருக்காங்க. ஓகே, ரோபோ ஃப்ளோன்னு. ஸோ ஐ வில் டெல் இன் இங்கிலீஷ் ஆல்சோ. ஸோ த மெயின் திங் இஸ் தட், ஸோ யூ ஹாவ் அண்ட் பாயிண்ட். ஸோ வாட் இஸ் திஸ் ஹைப்பர் பேராமீட்டர் டியூனிங்? When this error starts to converge, suppose this is the 8000 iteration, it will start to jump. What does this mean? This means that there is some trouble with the local minima. Okay, so the thing is being trapped within the local minima.
So now what we have to do is we have to increase the learning rate, and we have to increase the learning rate which is given in the hyperparameter so that it brings down to the global minima. Okay, then again what's happening is that it is just going to 9000 iteration and it's just jumping and jumping, so it is not converging. So now what you have to do, you have to give a kick. Now you have to give a small kick, okay, to get this out from here to here, okay, to the global minima. So this is the simple trick that I am telling you, then to 12,000. So I will show you how this is being done and how to tune the hyperparameter. Okay, this is what I have been telling in Tamil. I'm sorry for the long gap that I have left. So now what happens is that this understanding star dark CFG, you will see this important two kinds of topic, that is 8,000 and 9,000 to 12,000. Okay, how do I know that the at 8,000 or 12,000 before tuning the hyperparameter? So it is a matter of trial and error. Okay, so you are just giving it in a multiples of thousands or 2,000s. Okay, so that the 0.1 is nothing but when you just multiply, when the learning rate is 0.1 and you multiply by 0.1, I think I am very bad at calculation, so I will tell you that the total thing with the multiply, it will be scaling it. Scaling is nothing but multiplying. So now what happens is that when you just multiply it, 0.1 into 0.1, so it is 0.01, so it reduces. So if you want to give another kick and you want to increase the learning rate, okay, so என்ன சொல்ல வந்தேன்னா அந்த 8000 9000 10000, ஸோ இப்படி எரர் கன்வர்ஜ் ஆகிட்டே இருக்கு. 8000த்துல இங்கே ஒரு ஜம்பிங் இருக்கு லோக்கல் மினிமால, இங்கே ஒரு ஜம்பிங் லோக்கல் மினிமால இருக்கு, திரும்பியும் இங்கே ஒரு ஜம்பிங் இருக்கு. இதை ஒவ்வொரு தடவையும் நம்ம என்ன செய்யணும், 0.1 கொடுத்து ஒன்று லேர்னிங் ரேட்டை குறைக்கணும், இல்லாட்டி இன்க்ரீஸ் பண்ணீங்கன்னா இந்த என்ன ஆகும், இந்த லோக்கல் மினிமால இருந்து அது குளோபல் மினிமாவுக்கு அந்த காஸ்ட் ஃபங்க்ஷன்ல ஜம்ப் ஆகும். ஸோ நியூரல் நெட்வொர்க் எரர் சர்ஃபேஸ் விஷுவலைசர், அதை பத்தி நான் இன்னொரு வீடியோ போடுறேன், சரியா? ஸோ எல்லா கான்செப்டையும் ஒரே இதில் அடைக்க முடியாது, சரிங்களா? ஓகே, ஸோ இதுதான் கான்செப்ட். ஸோ இதை எப்படி நான் யூஸ் பண்றது அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ ஃபர்ஸ்ட் எல்லாருக்குமே நான் என்ன சொல்லியிருக்கேன், யோலோல டார்க் நெட்ல நீங்க 3 விஷயம் பார்த்துருப்பீங்க. ஓகே ஓகே, now what happens is that I will tell you how to see YOLO darknet as a universal framework in deep learning. Okay, so I will tell you how to do that. So it was given by Joseph Redmond. Let's thank Joseph Redmond for this wonderful software and this code he has given to us. Okay, and what I'm telling you is when you just type darknet, what happens is that you come into this website, you just click RNN darknet. So this RNN framework is an advanced version of GRUs. Okay, GRUs. Sorry, RNN. No, LSTM is the advance of the RNN. So now these layers have been connected into a normal cost function, and the things have been given in a norm of normal encoding way. Okay, I'll tell you in Tamil also. So நான் என்ன சொன்னேன்னா, RNNன்றது ரெக்கரண்ட் நியூரல் நெட்வொர்க்ஸ், இதோட கம்ப்ளீட் விஷயங்கள் வேற மாதிரி இருக்கும். ஸோ இதில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு அப்படின்றத நான் சொல்றேன், சரிங்களா? இது வந்து ரொம்ப அட்வான்ஸான டாபிக்கு. ஸோ இந்த டாப்பிக்கை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இதில் வந்து நிறையா இருக்கு, சரிங்களா? இதில் வந்து RNN யூஸ் பண்ணி பெயிண்ட் ஹவுஸ் நம்பர்ஸை வந்து நீங்கள் ரீட் பண்ணலாம், சரிங்களா? அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் இருக்கு. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, மேக்ஸோட தியரம்ஸ் எல்லாம் ஜென்ரேட் பண்ணலாம். அது ரொம்ப அட்வான்ஸான விஷயம். இப்போ பாத்தீங்கன்னா அல்ஜிப்ரிக் ஜாமெட்ரியில அதுவா ஒரு தியரமை வந்து ஜென்ரேட் பண்ணியிருக்கு, சரிங்களா? ஸோ இப்படி இருக்கும்போது இதை விட முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, சில பேருக்கு மேக்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் இல்லாதவங்க ப்ரோக்ராமிங்ல இன்ட்ரெஸ்டா இருப்பீங்க. லினக்ஸோட டோட்டல் சோர்ஸ் கோடே இவ்வளவுதான், கிட்டப்ல இருக்கு, சரிங்களா? இது வந்து ஒரு ஓப்பன் சோர்ஸ், யாருனாலும் இதை மாத்திக்கலாம். ஸோ இதை நீங்கள் என்ன செஞ்சீங்கன்னா, இதை டவுன்லோட் பண்ணி அந்த லினக்ஸோட சோர்ஸ் கோடை அதுவே ஜெனரேட் பண்ணியிருக்கு. இப்போ GPT-3ல ஆட்டோமேட்டிக்காக ப்ரோக்ராம் அடிக்குது பார்த்தீங்களா, அதே மாதிரி அதுவே ஜெனரேட் பண்ணியிருக்கு. ஸோ இது எல்லாமே RNNல நம்ம ஹாட் என்கோடிங் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சோர்ஸ் கோடை பற்றி ஆண்ட்ரூ ஜே கர்பாத்தி வந்து கொடுத்துருக்காரு. இப்போ கரண்டாக வந்து டென்சார் ஃப்ளோலையோ பைடார்ஸ்லையோ ஒர்க் பண்ணுறாரு, கரெக்டாக தெரியல.
ஸோ இதுதான் இதில் என்ன சார் பேசிக்கு. ஸோ இந்த சைட்டுக்கு வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ யோலோவில் உங்களுக்கு தெரியாத விஷயங்கள் என்னென்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஹார்ட்வேரை பற்றி உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கும், என்ன ஹார்ட்வேர் யூஸ் பண்ணலான்ட்டு. டார்க் நெட் கோன்னு ஒன்று இருக்குது. கோன்ற கேமு செஸ்ஸை விட ரொம்ப கஷ்டமான கேமு. அந்த கேமை வந்து எப்படி ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங் யூஸ் பண்ணி செய்யணும்னு போட்டிருக்காங்க. சரியா? இப்போ இதே மாதிரி யோலோ ஆப்ஜெக்ட் டிடெக்ஷன் தான் நம்ம எல்லாருமே பண்ணிக்கிட்டு இருக்கோம். சரியா? இப்போ இதில் நான் என்ன சொல்கிறேன்னா, காக் டாக்கி, இந்த காக்குன்ற சாஃப்ட்வேர் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு தியரம் ப்ரூவர். இதை வச்சு நீங்கள் பெரிய பெரிய தியரம்ஸை சால்வ் பண்ணி மில்லியன் கணக்கான ப்ரைஸ் வாங்கலாம். சரிங்களா? இருந்தாலும் அது ஒரு மேத்தமெட்டிக்ஸனோட ஹெல்ப் இல்லாமல் வாங்க முடியாது. ஸோ ஹார்ட்வேர் ரிக்குவயர்மெண்ட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த ஹார்ட்வேர் ரிக்குவயர்மெண்ட் வந்து 4 கிராஃபிக்ஸ் கார்டு போட்டு பெரிய பெரிய விஷயங்களை நீங்கள் காம்ப்யூட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதில் தான் யோலோவில் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். சரிங்களா? இதில் என்னென்ன இது சப்போர்ட் பண்ணுன்னு போட்டிருக்காங்க. இது ஆல்மோஸ்ட் எல்லாமே சப்போர்ட் பண்ணாதனால நீங்கள் பயப்பட தேவையில்லை. ஸோ அதையும் நான் சொல்லிடுறேன். ஸோ சப்போஸ் நீங்கள் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, இப்போ இங்கே வந்துட்டு ரோபோ ஃப்ளோக்கு போங்க. சரிங்களா? ரோபோ ஃப்ளோக்கு போயிட்டு இப்போ இந்த ரோபோ ஃப்ளோவில் அவங்க எப்படி ஸ்கேல் பண்ணியிருக்காங்கன்றதை நான் சொல்கிறேன். சரியா? சாரி. ஸோ பப்ளிக் டேட்டா செட்டுக்கு போங்க. ஸோ இதுலேருந்து ஒரு டேட்டா செட்டை எடுத்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி மாடல் ஜூ. சரியா? மாடல் ஜூ ஏன் வந்து நான் யோலோவை ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா, நவீன் தேவேந்திரன், என் வாய்ஸ் கிளியராக இருக்காப்பா? சார் கிளியரா இருக்குங்க சார். ஓகே. இப்போ இந்த யோலோ டைனியில் இந்த கோலாப் நோட் புக்கை நான் ஓப்பன் பண்ணுறேன். அதே மாதிரி யோலோ டார்க் நெட்லேயே இந்த கோலாப் நோட் புக்கை நான் ஓப்பன் பண்ணுறேன். சரிங்களா? ஸோ இது ரெண்டுலேயுமே இந்த ஃபைன் டியூனிங்க்கு அவங்க கொடுத்துருக்க நான் வித்தியாசமான டார்க் நெட் லைப்ரரிஸ், ஒவ்வொரு ரீப்போவும் ஒவ்வொரு மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும். சரியா? ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங்கை பற்றி நான் கடைசியாக சொல்கிறேன். அதில் இருக்க பிரச்சனைகளை சொல்கிறேன். ஏன் லேர்னிங் ரேட் அப்டேட் ஆக மாட்டேது அப்படின்றத பற்றி சொல்கிறேன். ஸோ ரோபோ ஃப்ளோவில் இருக்க ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் இருந்து ஆரம்பிப்போம். சரியா? ஸோ ரோபோ ஃப்ளோவில் அவங்க டேட்டா செட்டு எல்லாமே ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணுறாங்க. நிறையா விஷயங்களை வந்து அவங்க நமக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்க. எனக்கே தெரியாத நிறையா விஷயங்களை நான் அவங்ககிட்ட வந்து கற்றுக் கொடுத்தேன். ஸோ வாட் ஐம் டெல்லிங் இஸ் தட் ரோபோ ஃப்ளோ ஹஸ் ஸ்டார்டட் டு டூ அ லாட்ஸ் ஆஃப் திங்ஸ். ஸோ ஐம் கோயிங் டு டெல் யூ ஹவு திஸ் இஸ் கோயிங் டு அப்டேட் தி லேர்னிங் ரேட். ஓகே. So let's start. So let's go to the runtime. Let's go to the runtime GPU runtime, and let's give it as hosted runtime. Okay, this is somewhat a kind of a secret about YOLO's hyperparameter tuning. Okay, so now what happens is that I am just activating the Colab notebook, the GPU and everything. Okay, and I'm just going to tell you how to optimize an hyperparameter which is not being well understood by many of them. So எதை என்ன சொல்ல வரேன்னா, ஒரு ஹைப்பர் பேராமீட்டர் டியூனிங்ன்றது நிறைய பேருக்கு புரியாமல் இருக்குது யோலோவில். அதை நான் புரிய வைக்கிறதுக்கு தான் இங்கே வந்திருக்கேன். நீங்கள் இதை ஆப்டியூனான்றதை வச்சு நீங்கள் டென்சார் ஃப்ளோவில் ஆட்டோமேட்டிக்காக செஞ்சிடலாம். ஆனால் யோலோவில் செய்கிறது கொஞ்சம் கஷ்டம். அதனால தான் இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன். ஸோ ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங் எல்லாத்துக்குமே அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங்கை பற்றி நம்ம கடைசியாக பார்ப்போம். ஸோ இப்போ என்ன செய்கிறேன், ஃபஸ்ட்டு என்ன கூட வெர்ஷன் இருக்குன்றதை பார்க்குறேன். சரியா? வெர்ஷன் இருக்கிறத பார்த்துட்டு அடுத்து என்ன செய்கிறேன்னா, என்ன டைப் ஆஃப் கிராஃபிக் கார்டு வந்திருக்குன்னு பார்க்குறேன். ஸோ இந்த கிராஃபிக் கார்டு வந்து டெஸ்லா K80. இதை நல்லா கவனிக்கணும். டெஸ்லா K80க்கு இந்த மாடல் ஆர்கிடெக்சர் கொடுத்துருப்பாங்க, GPU ஆர்கிடெக்சர். இதோட வெப்சைட்டே நான் சொல்கிறேன். எந்த வெப்சைட்டில் போய் இந்த ஆர்கிடெக்சரை செக் பண்ணணுன்றதையும் சொல்கிறேன். இது தெரியாதவங்க டேரெக்டாக கொடுத்தீங்கன்னா எரர் வரும். சரியா? இப்போ சப்போஸ் என்ன ஆயிடுச்சு, ஜென் கோட் 37. ஏன்னா நமக்கு ஏன் டெஸ்லா K80ன்னு வந்திருக்கு இங்கே தெரியுதா? ஸோ இதுதான் டெஸ்லா K80யோட ஜென் கோட் ஆர்கிடெக்சர். ஸோ திரும்பியும் கண்டென்ட் RF மைனஸ் டார்க் நெட். சரிங்களா? ஸோ டார்க் நெட்டை நம்ம கிளிக் பண்ணுறோம். சரிங்களா? இது டவுன்லோட் ஆகுது. ஸோ இது வந்து டைனி மாடல். ஸோ டைனி மாடலில் என்ன செய்கிறோம்னா, இதை மேக் பண்ணுறோம். மேக்குன்றது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு மேக் ஃபைல் ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை மேக் பண்ணுறோம். ஸோ இது யோலோவில் இருக்கிற முக்கியமான ஒரு விஷயம். ஸோ உங்களுக்கு டைரெக்டாக அந்த NVIDIA கம்ப்யூட்டபிலிட்டி மாடியூல் அது தெரியலனா, இதை கரெக்டாக இதில் கொடுத்துருக்க அந்த கிராஃபிக் கார்டுக்கு ஏற்ற மாதிரி இதில் மாற்றிக்கிங்க. இதெல்லாம் கரெக்டாக வரும். சரிங்களா? ஓகே. இப்போ இது காம்ப்யூட் ஆகிட்டு இருக்கு. வார்னிங் கொடுத்தா பிரச்சனை இல்லை, எரர்ன்னு தான் சொல்லக்கூடாது. சரிங்களா? So what I was telling is that there are lots of architecture in this CUDA architecture. So now what you have to do is you have to give the correct architecture as SM architecture. If you don't know, I will give the website for the SM architecture details. You go and please watch it. Okay, so I am just making it. This is just changing everything into GPU1, CUDA-N1 architecture is being changed to the new kind of one. Okay, and it is being compiled. It should show warning, but it should not show error.
Okay, this is what the details. So the main concept does not lie here. I will tell you about the hyperparameter tuning. Okay, so now let's go to the model zoo and let's pick up a data set. Okay, let's pick up a data set now. Okay, YOLO X and other things are very different. Okay, they are very different. I will tell you how. ஸோ என்ன சொல்ல வந்தேன்னா யோலோ எக்ஸ் யோலோ ஆறுன்றது ரொம்ப டிஃப்ரெண்ட்டானது. நம்ம ஏன் இதை ரொம்ப ஸ்டாண்டர்டாக யூஸ் பண்ணுறோம்னா இது சீல இருக்குது, இன்னொன்று சீலேருந்து பைத்தான் கன்வர்ஷன் ஈஸியாக கிடைக்குது, இன்னொன்று கோடிங்கும் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் இதில். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம இதில் என்ன செய்யலான்னு கேட்டிங்கன்னா ஒரு டேட்டா செட்டை எடுத்து நம்ம ட்ரெயின் பண்ணுவோம். சரிங்களா? நல்லா ட்ரெயின் பண்ணோம்னா தான் நமக்கு வந்து அது கரெக்டாக அந்த டேட்டா செட்டை ஐடென்டிஃபை பண்ணுவோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் யூடாசிட்டி பெரிய பெரிய டேட்டா செட்னா இருக்குது. சரிங்களா? ஸோ இப்போதைக்கு நம்ம என்ன செய்யலான்னு கேட்டிங்கன்னா ஒரு ஈஸியான டேட்டா செட்டை நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். சரியா? ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணுறது இந்த ஹார்ட் ஹேட் டேட்டா செட். சரியா? இதில் வந்து நான் 90% விட 92% அக்யூரசி எடுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ 416 ஃபார்மேட்டில் வச்சு கொடுக்குறேன். கொடுத்துட்டு டார்க் நெட்டில் வச்சுக்கோங்க. யோலோ டார்க் நெட்டில் வச்சுட்டு ஷோ கோடில் வச்சு கண்டினியூ கொடுங்க. ஓகே, ஸோ இதை எப்படியே காப்பி பண்ணுங்க. காப்பி பண்ணிட்டு லேர்னிங் ரேட் இதெல்லாம் எப்படி டியூன் பண்ணி மாற்றுறதுன்றதை நான் இந்த ஃபியூச்சர் டீட்டெயில்ஸில் கொடுக்குறேன் பாருங்க. ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா இதில் இப்படியே பேஸ்ட் பண்ணுறோம். ஓகே, அதுக்கு முன்னாடி ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா செல்ஃபோனை சுவிட்ச் ஆஃப் செஞ்சுருவோம். ஓகே, ரைட். ஸோ இதில் என்ன செஞ்சுட்டேன், இதில் பேஸ்ட் பண்ணிட்டேன். ஓகேவா? இதில் பேஸ்ட் பண்ணிட்டேன். பேஸ்ட் பண்ணிட்டு கிளிக் பண்ணுறேன். ஸோ இப்போ ஹார்ட் ஹேட் டேட்டா செட் வந்து டவுன்லோட் ஆகுது. ஸோ இது வந்து டெஸ்ட் அண்ட் ட்ரெயின் ஃபோல்டராக டவுன்லோட் ஆகும். ஓகேவா? இதுலனா அந்த டீட்டெயில்ஸ் கிடையாது. ஸோ இது எல்லாருமே பழைய வீடியோஸ் போய் பாருங்கள். ட்ரைனிங் எப்படி போடுறதுன்னு நான் ஒரு தனி வீடியோ போட்டிருக்கேன். ஸோ இப்போ இதில் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா இதில் ட்ரெயின் டெஸ்ட்டுன்னு தான் இருக்குது, வேலிடுன்னு எதுவும் கிடையாது. இதை தான் நம்ம என்ன செய்யணும்னா டெஸ்ட்டுன்னு மாற்றணும். சரிங்களா? TEST. ஓகே, நான் திரும்ப சொல்கிறேன், உங்களுக்கு புரியாதவங்க பழைய வீடியோஸ் பாருங்கள். இதை பற்றி நான் தெளிவாக வீடியோ போட்டிருக்கேன். என்னோட ஓன் டேட்டா செட்டே எடுத்து நான் ட்ரைனிங் போட்டிருக்கேன். ஸோ வாட் ஐ எம் டெல்லிங் யூ இஸ் தட் ஐ எம் ஜஸ்ட் டூயிங் தி ஓல்டு ஸ்டஃப், தட் ஐ எம் ஜஸ்ட் giving the details about how to download the code, but the fun part is yet to come. Okay, the fun part about the hyperparameter tuning is yet to come. There are lots of hyperparameter tuners, so I will tell you one by one. So I am just changing everything to test because there is a no file called valid, because you can see that there is test and train file that has been downloaded. So let me start here. So everything is being copied under the content darknet to data obj folder. Okay, so in data there is a folder called obj folder created. In this all the images would be copied. This is the details given over here. Okay, இது என்ன சொல்லுதுன்னா data obj folderக்கு எல்லா இமேஜையும் காப்பி பண்ணிட்டு அதை தான் இந்த கோடு வந்து சிக்னிஃபை பண்ணுது. ஸோ இப்போ இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா இதில் ரெண்டு டேட்டா செட் இருக்கும், பர்சன் அண்ட் இது. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னாலே தெரியும், நம்பர் ஆஃப் கிளாஸஸ் இன்ட்டு 2000 கொடுத்தீங்கன்னா கரெக்டாக இது வந்து ஹைப்பர் பேராமீட்டர் டியூன் ஆயிரும். ஓகே, ஹைப்பர் பேராமீட்டர்னா என்ன, CFG ஃபைலை நம்ம டியூன் பண்ணுறோம். ஓகே, வெயிட் அ மினிட், ஸ்டக் ஆயிடுச்சு. ஓகே ஓகே, ஓபிஜே ஃபைலில் எல்லா இதுவும் இருக்குது. இப்போ என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா இதை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, நம்பர் ஆஃப் கிளாஸஸ் வந்து 3. இப்போ நீங்கள் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா அந்த ஓபிஜே டாட் நேம்ஸை வந்து செக் பண்ணிக்கிங்க. ஹெல்மெட், பர்சன் அண்ட் ஹெட்டு, அதுக்கப்புறம் ஓபிஜே டேட்டாவில் இது இருக்குது. இப்போ இதை என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா இந்த காப்பி பாத் பண்ணி, இதெல்லாம் வந்து சிம்பிள் ப்ரொசீஜர்ஸ். ஓகேவா? இதெல்லாம் நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை, நீங்கள் பழைய வீடியோ பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ இதை டெஸ்ட்டுன்னு போட்டேன், அது தப்பு. டெஸ்ட்டில் நான் ட்ரெயின்னு போடணும். ஓகே, இந்த இடத்துல என்ன கொடுக்கணும், train.txt, TRAIN, train.txt. என்னோட ஓன் டேட்டா செட்லேயே இந்த வீடியோ போட்டிருக்கேன், அதையும் போய் பாருங்கள். ஓகே, இப்போ இது முடிஞ்சிச்சு. ஸோ பேக்கப் ஃபோல்டர்னா கொடுத்துட்டோம். இப்போ இங்கே வருவோம். இப்போ தான் முக்கியமான பகுதி வருது. ஸோ ஐ எம் கமிங் டு தி வெரி இம்பார்ட்டன்ட் பார்ட் அபவுட் தி YOLO darknet CFG. So now what happens is that it has been updated. So now as you can see that in here you have to notify that how it is going to be updated. Okay, so let's get to the last part. So there is a formula for this. For example, if the number of classes is 3, the formula would be C plus 5 into 3. This is the formula to change the filters. So the total thing is equal to 24. So என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஃபார்முலா இருக்குது. C வந்து 3 இருந்துச்சுன்னா
5ஓட ப்ளஸ் பண்ணி அதை 3ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு 24 கிடைக்கும். சரிங்களா? ஸோ இதுதான் முக்கியமான ஃபார்முலா. ஸோ இதை மாற்றிக்கணும். அதே மாதிரி ஆங்கர் பாக்ஸ் வந்து இதில் நம்ம தான் டிஃபைன் பண்ணணும். இது ஆட்டோமேட்டிக்காக அந்த ஆங்கர் பாக்ஸ் டிஃபைன் பண்ணுறதை இங்கே கொடுத்துருக்காங்க. அதனால் நம்ம திரும்ப டிஃபைன் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இது யோலோ டார்க்நெட் சீல. சரியா? ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சு, கஸ்டம் யோலோ சிஎஃப்ஜியில் நம்ம ஆல்ரெடி நம்ம இதை போட்டோம். இப்போ என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா அந்த சிஎஃப்ஜி ஃபைலுக்கு போவோம். ஓகேவா? அந்த சிஎஃப்ஜி ஃபைலுக்கு போவோம். ஓகே, சிஎஃப்ஜி ஃபைலுக்கு போயிட்டு இந்த டார்க்நெட் இதுதான் கிரியேட் ஆயிருக்கு. ஸோ இதுதான் அங்கே இருக்குது. சப்டிவிஷன் 1 பேட்ச் 164 இதெல்லாம் கொடுத்துட்டாங்க. 416ல் வச்சு இது பண்ணுறோம். இப்போ இதில் என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா 4000வது ஐட்ரேஷன்லையும் 5000வது ஐட்ரேஷன்லையும் எனக்கு 0.1னால இந்த ஸ்கேல் பண்ணுன்னு சொல்கிறாங்க. ஸோ இதை நம்ம என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா ஒரு சின்ன வேல்யூ வச்சுக்குவோம். ஒரு 100 வச்சுக்குவோம், இல்லை 100 வச்சுக்குவோம். 100 போதும். ஸோ இதை வந்து ஒரு 200 வச்சுக்கோம். 200 ஐட்ரேஷனில் எனக்கு ஸ்கேலிங் எஃபெக்டை காட்டு 0.1. இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்றதை நல்லா புரிஞ்சுக்கணும். ஸோ என்ன நடக்குதுன்றதை நீங்கள் நல்லா கவனிங்க. சரியா? ஸோ இது இப்படி இருக்கட்டும். ஓகே, ஸோ இதில் நம்ம முக்கியமாக என்ன பண்ணியிருக்கோம்னு கேட்டிங்கன்னா இதில் இன்னும் ஒரு விஷயம் நம்ம பண்ண மறந்துட்டோம். என்னன்னு கேட்டிங்கன்னா ஓப்பன் சிவிக்கு இதை கம்பைல் பண்ணியிருக்கோமான்றதை பார்த்துக்குங்க. அப்போ தான் அந்த சார்ட்டை வந்து நம்ம விசுவலைஸ் பண்ண முடியும். ஓகே, ஓப்பன் சிவிக்கு கம்பைல் பண்ணியிருக்கோம், நோ ப்ராப்ளம். ஸோ இப்போ என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா இப்போ அந்த இது ஆரம்பிக்க போகுது. ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி டார்க்நெட்டில் நம்ம எல்லாமே கொடுத்துட்டோம். ஸோ கொடுத்ததுக்கப்புறம் அந்த சிஎஃப்ஜி ஃபைலை நம்ம செக் பண்ணுறதுக்கு போகிறோம். ஸோ வாட் ஐ வாஸ் டெல்லிங் தட் எவ்ரிதிங் இஸ் given correctly and you have to check whether everything is given properly. Okay, now what I am doing is that I am just telling that at 100th iteration and 200th iteration please make this scale. So suppose it is 222. Okay, learning rate. What is the learning rate? So in here the learning rate is 0.0261, 00261. This is momentum and this is this is for updation of the weights in a order of very slow mannerly it will update. அதாவது இந்த 0.005ன்றது ரொம்ப ஸ்லோவா வெயிட் ஃபைல் அப்டேட் பண்றதுக்காண்டி கொடுக்கிறது. 0.9ன்றது மொமெண்டம். அதே மாதிரி இங்க இருக்கிறது வந்து இங்க பாத்தீங்கன்னா இங்க இருக்கிறதுல இது லேர்னிங் ரேட்டை குறிக்குது. ஸோ இன்னைக்கு நம்ம 3 விஷயத்தை பற்றி மட்டும் பார்ப்போம். மீதி இருக்கிற விஷயங்கள் நீங்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா இதில் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கொசைன் ஆங்கிள், அதே மாதிரி டேட்டா ஆகுமெண்டேஷன் எல்லாத்துக்குமே இருக்குது. அதே மாதிரி என்ன டைப் ஆஃப் காஸ்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணும் எல்லா டீட்டெயில்ஸுமே இதில் நான் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ இதை என்ன செய்ய போகிறேன்னா இதை நான் டியூன் பண்ணிட்டேன். சரிங்களா? கவனிக்கிறீங்களா? இது நம்ம நவீன் அண்ட் தேவேந்திரன். நவீன் ஓகே, அவங்க லைனில் தான் இருக்காங்க. ஸோ இப்போ இதில் என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா now what happens is that I'm going to train it. So I'm going to start it. Okay, so let's look closely now. Okay. Oh sorry, it has been zoomed. ரொம்ப ஜூம் ஆயிருச்சு. Okay, wait a minute. Okay, ஒரு நிமிஷம். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அது அந்த எப்படி அந்த லேர்னிங் ரேட் வந்து கூடியிருக்குன்றத பாருங்க. ஸோ முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது செல் மவுண்ட் கூகுள் டிரைவ் டிஸ்மிஸ். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து 0.00 ஆரம்பிக்குது. சரிங்களா? ஸோ இப்போ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் 100 ஐட்ரேஷனை தாண்டி போயிடும். இப்போ 58க்கு போயிடுச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் நல்லா கவனிங்க. இந்த ரேட்டுன்னு கொடுத்துருக்கு பார்த்தீங்களா, இது வந்து 0.01ஆல் மல்டிப்ளை ஆகும். அதே சமயத்தில் உங்களுக்கு வந்து எவ்வளவு லேர்னிங் ரேட் வந்து கூடணுமா குறையணுமான்றதை நல்லா இடத்துல உங்களுக்கு இங்கே ஒரு ஜம்ப் ஆகிட்டே இருக்கு. இந்த ஐட்ரேஷனில் 100வது ஐட்ரேஷன் போயிட்டு இருக்குன்னா இந்த இடத்துல இருந்து ஒரு சின்ன கிக்கு கொடுக்கணும். இந்த கிக்கு கொடுத்தீங்கன்னா அது என்ன செய்யும்,
இந்த இடத்துல இருந்து இந்த லோக்கல் மினிமால இருந்து இந்த இடத்துக்கு ஒரே ஜம்ப் இங்க வந்துடும். சரியா? அப்ப இந்த லேர்னிங் ரேட்டை நம்ம என்ன செய்யணும்? கூட்டணும் இல்ல குறைக்கணும். அது ஒரு சீக்வென்ஷியலா பண்ணணும். ஸோ அதை தான் நான் சொல்றேன். அதே மாதிரி இதுக்கு நான் லேர்னிங் ரேட் வந்து இன்னமும் கூட தான் கொடுத்துருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கஸ்டம் சிஎஃப்ஜி ஃபைல பார்த்தீங்கன்னா தெரியும். சரியா? இந்த ஸ்கேல் பண்றது, அதாவது ஸ்கேல்ன்றது மல்டிப்ளை பண்றதான் 222 கொடுத்துருக்கேன். அப்போ எவ்வளவு லேர்னிங் ரேட் கூடுன்றதை பார்த்துக்குங்க. இப்போ இங்க என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா கூடிருச்சு. பட் ஆனால் இது வேல்யூ ரொம்ப சிறுசா இருக்கிறதுனால தெரியல. இப்போ 200வது ஐட்ரேஷன்ல நீங்க அதை பார்க்கலாம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா அது வந்து ரொம்ப ஸ்கேல் ஆகி இருக்கு. 0.1 ஸ்கேல் ஆகி 0.00001க்கு போயிருச்சு. திரும்ப 2க்கு போகுது. இது மாதிரி அப்டேட் ஆயிட்டே இருக்கும். சரிங்களா? இந்த வெயிட்ஸ் இந்த லேர்னிங் ரேட் வந்து அப்டேட் ஆயிட்டே இருக்கும். ஸோ வாட் ஐ எம் டெல்லிங் இஸ் தட் த லேர்னிங் ரேட் இஸ் அப்டேட்டிங் சீக்வென்ஷியலி அக்கார்டிங் டு தி கிவன் ஸ்கேல். ஓகே, நவ் when it goes to the 200, what is the multiplication of 0.0026 okay into 200? 0.0026 into 222 is 0.57 supposedly. Okay. So now what happens is that I am going to tell you how I am just scaling it very abnormally. So just watch at what happens at 200. So ரொம்ப க்ளோஸா வாட்ச் பண்ணுங்க. இந்த லேர்னிங் ரேட் எப்படி 200வது ஐட்ரேஷன்ல ரொம்ப டிராஸ்டிக்கா மாறுதுன்றத பாருங்க. அப்பதான் நம்ம செஞ்சது கரெக்ட்னு அர்த்தம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 194க்கு போயிருச்சு. ஸோ இட் ஹாஸ் கான் டு 196 அண்ட் லெட் ஸ்டார்ட் தி கவுண்ட் டவுன் 10 9 8 7 6 5 4 3 2 1 அண்ட் நவ் யூ see that the learning rate has gone up somewhat. Okay, 0.0005. So you have to update the weights, or else now what you can do is you just stop this, okay, interrupt this, and let me give a very large learning rate just for a joke. Okay, just for a joke I am giving a very large learning rate. So ரொம்ப பெரிய learning rate நான் கொடுக்குறேன். சரியா? இவ்வளவு பெரிய learning rate நான் கொடுக்கவே கூடாது. சரிங்களா? It's wrong. But I am just giving a bigger learning rate for checking that. Okay, just for checking that. So let me show you. Okay, so let's close this and I can get to this and let's check it. So it is a very big learning rate. So let's start the iteration now at 100. Okay, 100வது ஐட்ரேஷன்ல அது எப்படி அந்த லேர்னிங் ரேட் மாறுதுன்னு சொல்றேன். மித்தபடி டேட்டா ஆகுமெண்டேஷன் இதை பத்தினா நான் தெளிவான ஒரு வீடியோ அடுத்து போடுறேன். சரிங்களா? ஸோ அகைன் ஐ எம் ஸ்டார்டிங் தி ஐட்ரேஷன். சரிங்களா? ஸோ திரும்ப ஐட்ரேஷன் ஆரம்பிச்சிருக்கேன். கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஓடுது, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஸோ இட் இஸ் கோயிங் டு அப் டு 46 ஐட்ரேஷன். ஸோ 47 ஐட்ரேஷன்ஸ் ஓடிருச்சு. ஸோ இந்த லேர்னிங் ரேட் வந்து நம்ம இப்படி கொடுத்துருக்க மாதிரி, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பெரிய லேர்னிங் ரேட் கொடுத்துருக்கோம். இது வந்து இந்த நம்பரோட மல்டிப்ளை ஆகணும். சரிங்களா? என்னது நார்மலாக இருக்கிற வேல்யூவோட மல்டிப்ளை ஆகணும் 100 ஐட்ரேஷன்ஸில். ஸோ அப்படி ஆச்சுன்னா நான் சொன்ன மாதிரி லோக்கல் மினிமாலேருந்து குளோபல் மினிமாவுக்கு போயிடும் அந்த பாயிண்ட்டு, எரர் பாயிண்ட். ஓகே, 95வது ஐட்ரேஷன்ஸ்க்கு போயிருச்சு, ஈபாக்கு போயிருச்சு. ஸோ இது எப்படி ஸ்கேல் ஆகுதுன்றது பாருங்க ஒரு பெரிய வேல்யூக்கு. ஓகே, ஸோ அது ஸ்கேல் ஆகலை. ஸோ ஸ்கேல் ஆச்சுன்னா என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா அது ரொம்ப பெரிய வேல்யூக்கு ஸ்கேல் ஆகும் அந்த ரேட்டு. சரிங்களா? ஸோ இதே மாதிரி உங்களுக்கு இன்னொரு விஷயமும் நான் காட்டுறேன். ஓகே, இது இப்படி இருக்கட்டும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு புது டார்க்நெட் ஒரு ரீப்போ ஓப்பன் பண்ணி நான் காட்டுறேன். ஓகேவா? ஸோ இதில் எப்படி லேர்னிங் ரேட் எப்படி பாதிக்குது, ஹைப்பர் பேராமீட்டர் டியூன் பண்ணுறது சாதாரண விஷயம் கிடையாது. அதில் எவ்வளவு பிரச்சனை இருக்குதுன்றதை பாருங்கள், அதை எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுன்றதை பாருங்கள். ஸோ RNN RKNET, இந்த RNN டார்க்நெட்ன்றது எதுக்கு சொல்லுங்க பார்ப்போம். இந்த RNN டார்க்நெட்ன்றது மெயினாக வந்து பாட்டு கவிதை இதெல்லாம் எழுதுறதுக்கு. சரியா? இதில் இந்த ரீப்போ இருக்குது. இது நீங்கள் வேறு எந்த ரீப்போவில் எடுத்து வேலை பார்த்தீங்கன்னாலும் பேக்கப் கிரியேட் ஆகாது. அது மாதிரி நிறையா பிரச்சனை இருக்குது. அதனால் இந்த ரீப்போவோட லிங்க்கை கொடுக்குறேன், நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ என்ன செய்கிறேன், இதை காப்பி பண்ணுறேன். காப்பி பண்ணிவிட்டு கோலாப் நோட் புக்கு புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்கேன். சரியா? 12 மணி நேரத்துக்கு அவங்க கொடுத்துருக்க டைமிங் கூட தான் இது பண்ணுறோம். ஸோ சேஞ்ச் ரன் டைம் ஜிபியூக்கு மாற்று, சேவ் பண்ணு, அப்புறம் என்ன செய், போஸ்டட் ரன் டைமுக்கு போடு. ஓகே, ஸோ செஷனை மேனேஜ் பண்ணி ஃபஸ்ட்டு செஷனை டெர்மினேட் பண்ணியிருக்கேன். ஓகே, ஐ எம் ஜஸ்ட் டெர்மினேட்டிங் தி ஃபர்ஸ்ட் செஷன். ஓகே, ஸோ நான் வாட் ஹேப்பன்ஸ் இஸ் தட் ஐ எம் ஜஸ்ட் க்ளோனிங் இட். ஓகே, Control V, home, exclamation git git clone.
ஸோ ஃபஸ்ட்டு அந்த ரீப்போவை நான் க்ளோன் பண்ணுறேன். ஸோ இந்த ஆர்என் டார்க் நெட்டுன்றது நீங்கள் நினைக்கிற மாதிரி கம்ப்யூட்டர் விஷனுக்கு கிடையாது. இது கம்ப்ளீட்டாக வந்து ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங் ஆர்என் ரெக்கரண்ட் நியூரல் நெட்வொர்க்ஸ்காண்டி பில்டு பண்ணது. ஆனால் இதில் கம்ப்யூட்டர் விஷனும் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இது எப்படி பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா ஸோ இந்த மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா இங்கே வரணும். இங்கே வந்துட்டு NVIDIA SMI என்ன டைப் ஆஃப் ஆர்கிடெக்சர் கொடுத்துருக்காங்கன்றத பார்க்கணும். சரியா? ஓகே, என்ன டெஸ்லா K80க்கு வந்து என்ன நம்பர்னு கேட்டிங்கன்னா 37 தான் நம்பர். ஸோ இங்கே போங்க, இங்கே போய்ட்டு டார்க் நெட்டுக்கு போங்க. டார்க் நெட்டில் போயிட்டு மேக் ஃபைலை எடுங்க. மேக் ஃபைலை எடுத்துட்டு இதில் GPUவை மட்டும் ஆன் பண்ணுங்க. கூடனன் போட்டிங்கன்னா ஆன் ஆகாது. இது மாதிரி ஓப்பன் சிவியை ஆன் பண்ணிக்கிங்க. ஆன் பண்ணிவிட்டு இதை இப்படியே டெலீட் பண்ணிடுங்க. இதை டெலீட் பண்ணிவிட்டு இந்த இடத்துக்கு வந்து இந்த இடத்துல 37 கொடுங்க. ஏன்னா டெஸ்லா K80க்கு 37 தான் வரும் GPU ஆர்கிடெக்சர். அது எந்த வெப்சைட்டுன்னு நான் கீழே போடுறேன், அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? 37 இதே ஃபார்மேட்டில் கொடுங்க. ஓகே, அதுக்கப்புறம் இந்த ஆஸ்ட்ரிச் சைனை எடுத்து விட்டுறணும். எடுத்து விட்டுட்டு ஜஸ்ட்டு மேக் ஃபைலை சேவ் பண்ணிக்கிங்க. க்ளோஸ் பண்ணுங்கள். க்ளோஸ் பண்ணிட்டு திரும்ப இங்கே வாங்க. இங்கே வந்துட்டு என்ன செய்யுங்க, எக்ஸ்க்ளமேஷன் போட்டு MAKE மேக்குன்னு கொடுத்துருங்க. ஸோ நோ டார்கெட், ஏன்னா நம்ம அந்த ஃபோல்டருக்குள்ளேயே போகல. ஓகேவா? ஸோ என்ன செய்யணும், %CD போட்டு இந்த இடத்துக்கு வந்து டார்க்நெட் RNN. சரிங்களா? இது ரெக்கரண்ட் நியூரல் நெட்வொர்க்காண்டியே உருவாக்குன விஷயம். ஸோ இதை கொடுத்துட்டு திரும்ப மேக் பண்ணுங்கள். ஓகே, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், இது கம்பைல் ஆகும். ஓகே, கம்பைல் ஆகி இது எரர் வராது. இந்த டெஸ்லா K80யோட 37 ஆர்கிடெக்சரை நீங்கள் கொடுத்தீங்கனாலே எரர் வராது. ஓகேவா? ஸோ வெயிட் பண்ணுங்கள். கம்பைலேஷன் முடிஞ்சிருச்சு. கம்பைலேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம இதை ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ ஹவு யூ ஹவ் டு டூ இஸ் தட் ஐ ஹவ் மேட் அன் எமினம் லிரிக்ஸ், லூஸ் யோர் செல்ஃப் லிரிக்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், எமினம் lose yourself lyrics. Okay, so I am going to generate the lyrics. நான் என்ன செய்ய போறேன்னா எமினமோட லூஸ் யோர் செல்ஃப் லிரிக்ஸை நான் ஜென்ரேட் பண்ண போகிறேன். அதான் அந்த இதை செய்ய போகிறேன். ஸோ இதை எப்படி ஜென்ரேட் பண்ணுறதுன்றதை பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் வாட் ஐ ஹவ் டு டூ இஸ், நம்ம என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா இதை டேட்டான்னு ஒரு ஃபோல்டரில் போட்டு ஒரு டெக்ஸ்ட் ஃபைலில் போட்டு, சரிங்களா, அதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி டேட்டான்ற ஒரு டெக்ஸ்ட் ஃபைலில் போட்டுக்குங்க. ஓகே, இந்த இருக்குது. ஸோ இதை காட்டுறேன், இந்த எமினம் ரிலிக்ஸ் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் data.text. ஸோ லூஸ் யோர் செல்ஃப் ஒரு நல்ல பாட்டு, அது அந்த பாட்டை நம்ம ஜென்ரேட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ லூஸ் யோர் செல்ஃப், இட்ஸ் ஒன் ஆப்பர்ச்சுனிட்டி தான் அந்த பாட்டு. இந்த பாட்டை எப்படி ஜென்ரேட் பண்ணுறன்றதை பாருங்கள். ஸோ இதை ஜென்ரேட் பண்ணுறதுக்கு என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா rnn.txt, சரிங்களா, data.txt போட்டுட்டு RNN ஃபோல்டரில் எப்படி இதை வந்து ட்ரெயின் பண்ணணுன்ற டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. இது RNN train.cfgல சில டீட்டெயில்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இங்கே பார்த்தீங்கன்னா இதை டியூன் பண்ணுறது எவ்வளோ கஷ்டன்றதை நான் சொல்கிறேன். ஹைப்பர் பேராமீட்டர் டியூன் பண்ணுறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. ஸோ கடைசியாக வந்துட்டு இந்த RNN train.cfgயை எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இங்கே பேஸ்ட் பண்ணிடுங்க. Ctrl+V, ஹோமில் போய் இதை கம்பைல் பண்ணதுனால இதை கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ என்ன செய்யணும்னா நம்ம எந்தெந்த ஃபோல்டர் எங்கே இருக்குன்றதை கரெக்டாக கொடுக்கணும். ஸோ இங்கே போயிட்டு RNN train.cfgன்னு இருக்கும். சரிங்களா, RNN train.cfg இதை காப்பி பாத் பண்ணிக்கிங்க. இங்கே வந்துட்டு இதை இப்படியே பேஸ்ட் பண்ணுங்கள். கொடுத்துட்டு அடுத்து இந்த ஃபைலில் data.text, சரிங்களா, காப்பி பாத் பண்ணி எண்டு இங்கே இதை பேஸ்ட் பண்ணிடுங்க. ஓகேவா? இப்போ இதை ரெண்டையும் கொடுத்துட்டோம். இப்போ RNN இந்த ஹைப்பர் பேராமீட்டர் எப்படி கொடுத்துருக்காங்கன்றத நல்லா புரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்க, இல்லாட்டி உங்களுக்கு கஷ்டம். சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் RNN train.cfgல எப்படி இருக்கும். ஸோ சப்டிவிஷன் 8 256 இதை நான் என்ன செய்கிறேன்னா டைம் ஸ்டெப்பை மட்டும் 1க்கு வச்சிடுறேன். 1க்கு வச்சுட்டு இங்கே இருக்கிற அந்த சப்டிவிஷனையும் பேட்சையும் 1க்கு வச்சிடுறேன். சரியா? ஏன்னா இது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நான் அந்த இம்ப்ரூவ்மெண்ட்டை காட்டுறதுக்காண்டி. அதுக்கப்புறம் ஸ்கேல் பண்ணுறது என்ன செய்கிறேன்னா, எனக்கு 100வது ஐட்ரேஷன்லையும் 150வது ஐட்ரேஷன்லையும், ஒரு நிமிஷம் கவனிங்க, எனக்கு 100வது ஐட்ரேஷனில் இந்த 100ன்றது வந்து ஆகணும்னு கேட்டிங்கன்னா 0.1க்கு ஸ்கேல் ஆகணும். 150 பெரிய நம்பருக்கு ஸ்கேல் ஆகணும். ஒரு கிட்டத்தட்ட யூனிட்ஸ் 10 100 1000 10,000 22,000 இதுக்கு ஸ்கேல் ஆகணும். இன்னொன்று வந்து திரும்ப 0.5க்கு ஸ்கேல் ஆகணும். அப்போ இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா
இதை ஒவ்வொரு தடவையும் இந்த லோக்கல் மினிமாலேருந்து குளோபல் மினிமாவுக்கு கொண்டு போக நான் என்ன செய்யணும், இந்த லேர்னிங் ரேட்டை நான் கூட்டணும். லேர்னிங் ரேட்டுன்றது இதுதான். மொமெண்டமாக நான் கான்ஸ்டன்டாக வச்சுக்கலாம். டிகேன்றது வெயிட்ஸ் ஃபைல் அப்டேட் ஆகுது. ஸோ வெயிட்ஸ் ஃபைல் இஸ் அப்டேட்டிங் அண்ட் மொமெண்டம் இஸ் எவ்ரி திங் இஸ் கான்ஸ்டன்ட். நான் வாட் ஐ எம் டூயிங் இஸ் தட் at first attempt of height 100 iteration it is going to change to 0.1 the learning rate, and the second one it is going to change very big, and the third it is going to again change down. So now what happens is that I am going to kick this error into a global minima over here, okay, during the error rate convergence. Okay, now let's start. Okay, now what happens is that I have changed everything rnn.train.cfg. So let me start the training. So watch it very close and carefully what happens. So you can see that it is showing NaN. So the tuning is somewhat wrong. So now what happens is that at 100, let me show you again. I will interrupt it. So let me show you again. So what you just see, it started at 0.1. Okay, it started at 0.1 as you can see. So at first 100 iteration it changed to 0.1 into 0.1, it is 0.01. So let's see what happens at 200 iteration. Okay, so it is going very fast. So now it is going to change at 100, it has changed to 0.01 because it has been multiplied. Okay, at 200 it is multiplied very large at right, but this is wrong because it is showing NaN. So again at 0.5, 222 into 0.5 is supposed to be 111. So like this you can keep on changing. So if you want to do it correctly, what you have to do is, if you want to do it correctly, it should not show NaN. You have to give the correct parameters. For example, let me show you rnn-train.cfg. Come to here, and now I'm just changing it to 8, and I'm just changing the batch to 64. And this kind of this is policy is equal to steps is supposed to be the iterations. Now what I am going to do is, in time steps I'm going to give 576 because it denotes the step rating of the iterations. So now what happens is that again, now just let me close this. Okay, and just start again. So you can see it is taking a very long time to just update now. So it just starts if everything shows up correctly. இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, இதில் எல்லாமே கரெக்டாக நேனு காட்டாமல் இந்த மாதிரி வேல்யூவாக காட்டணும். அதே மாதிரி இது மாறாது. இது நீங்கள் 100 ஐட்ரேஷன் போனீங்கனாலும் மாறாது. ஏன்னா இந்த செட்டப்புக்கு அது ஒத்து வராது. இதுக்கு கரெக்டான செட்டப் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த டார்க்நெட் இது train.cfgல ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பேராமீட்டர் நான் மாற்றுறேன். எவ்வளோ கஷ்டன்றது பார்த்துக்குங்க. அதனால தான் இந்த வீடியோ போடுறேன். ஸோ இப்போ rnn-train.cfgக்கு போயிட்டு இப்போ இந்த திரும்ப இந்த ஹைப்பர் பேராமீட்டரை டியூன் பண்ணும்போது இதை 1க்கு வச்சுக்கோங்க. சரியா, அந்த சப்டிவிஷனை 1க்கு வச்சுக்கோங்க. இப்படி போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு ஓரளவுக்கு எரர் ரேட் கன்வெர்ஜ் ஆகும். ஸோ இது வந்து சம் ஆஃப் ஸ்கொயர்ட் எரர்ஸ். இந்த காஸ்ட் ஃபங்க்ஷன் வந்து சம் ஆஃப் ஸ்கொயர்ட் எரர்ஸ் காஸ்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்கோம். இது என்ன rnn-ஓட லேயர்ஸ். ஓகேவா? ஓகே, இப்போ என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, இதை க்ளோஸ் பண்ணுங்கள். நீங்கள் இது மாறாது, லேர்னிங் ரேட் இதில் மாறாது, அதில் மாறாத மாதிரி. ஓகேவா? இப்படி க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ என்ன செய்யுங்க, இதை ரன் பண்ணிங்கன்னா சில நேரத்தில் கிராஷ் ஆயிரும். சரிங்களா? இப்போ எவ்வளோ ஸ்லோவாக இதாகுதுன்னு பாருங்கள். இப்போ டோட்டலாக வந்துட்டு கிராஷ் ஆயிரும். எதுனாலன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஹைப்பர் பேராமீட்டருக்கு தான் இது ரன் ஆகிற மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. சரியா? இப்படியே ரன் ஆகிட்டே இருக்கிறது. ரன் ஆயிடுச்சுன்னா பிரச்சனை கிடையாது. ஓகேங்களா? அப்போ தான் லேர்னிங் ரேட் வந்து உங்களுக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் ஆகும். ஓகேவா? இது எங்கே கொடுத்துருக்காங்கன்ற டீட்டெயில்ஸையும் நான் கொடுக்குறேன். ஃபார் எக்ஸாம்பிள் rnn-க்கு போயிட்டு இப்போ இந்த இதுக்கு போங்க. இது மெயின் ரீப்போவில் கொடுத்துருப்பாங்க. இதுக்கு எல்லாமே கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணணும். ஸோ இந்த வெப்சைட் இந்த ரீப்போவில் போய் பார்த்தீங்கன்னா இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ பேஸ்ட் இட், ரன் இட். ஸோ இங்கே போயிட்டு சிஎஃப்ஜியில் போங்க. இப்போ இந்த rnn-train.cfgக்கு போங்க. இப்போ இந்த rnn-train.cfgக்கு போயிட்டீங்கன்னா இப்போ இங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, சப்டிவிஷனை 1க்கு செட் பண்ணியிருக்காங்க, இதை 128க்கு செட் பண்ணியிருக்காங்க. சரியா? இது இப்படியே அது சேஞ்ச் ஆகணும். அப்போ நம்ம என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, இது கிராஷ் தான் ஆகும், இது செட் ஆகாது. ஃபார் எக்ஸாம்பிள் பேட்சை வந்து பேட்ச்ன்றது ஒன்றும் கிடையாது, நம்பர் ஆஃப் டேட்டா பாயிண்ட்ஸை உள்ளே தள்ளுறது. சரியா? இந்த பேட்ச் இஸ் நத்திங் பட் it is one thing that is just pushing the number of data points. So now what I'm doing is that I'm just interrupting the execution.
I'm just starting it again. And now what happens is that it is going very slow. It could crash. Let me show you how it is crash. As I thought that it is crash. So அதே மாதிரி இது கிராஷ் ஆயிருச்சு. ஸோ இதே மாதிரி நீங்க வந்து அந்த லேர்னிங் ரேட்டை குறைக்கிறது கூட்டுறது இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா இந்த டீட்டெயிலான வீடியோவை பாருங்கள். அதே மாதிரி இந்த லிங்கை கொடுக்குறேன். இதில் என்னென்ன இருக்குது, எப்படி நம்ம குறைக்கணும் கூட்டணுன்றதை நீங்கள் கம்ப்ளீட்டாக தெரிஞ்சுக்கலாம். இந்த டெம்பரேச்சர்னா என்ன, இதுனா என்ன. டெம்பரேச்சர்ன்றது அந்த ஆர்என்என்னோட ஒரு பெராமீட்டர். சரியா, அதை நான் குழப்பிக்க வேணாம். ஓகேவா. ஜிஆர்யூ, எல்எஸ்டிஎம், ஆர்என்என் இது மாதிரி நிறைய லேயர்ஸ் இருக்குது. இதை நீங்கள் ஒவ்வொன்றா நீங்கள் ஒவ்வொரு விஷயத்துக்கு ஒவ்வொரு கான்செப்ட்டுக்கு எல்எஸ்டிஎம்மை நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஜிஆர்யூ டெக்ஸ்ட் ஜெனரேஷன், டெக்ஸ்ட் கிளாசிஃபிகேஷன், இதில் நிறைய இது இருக்குது. அதனால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிங்க. அண்ட் அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. நவீன், இது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா? சார் அதான்ப்பா, முடிஞ்சிச்சுப்பா. ஸோ இதுதான் டோட்டல் ஆடிபிளாக இருக்கு உங்களுக்கு. இப்போ இந்த ஹைப்பர் பேராமீட்டர் டியூனிங்கில் இந்த லேர்னிங் ரேட்டை எப்படி டியூன் பண்ணுன்றதை பற்றி உங்களுக்கு என்ன தெரிஞ்சுச்சு? சார் ஸ்டெப்ஸ் பத்தி தெரிஞ்சதுங்க சார். லோக்கல் மினிமா குளோபல் மினிமா வந்து எப்படி தூக்கி விடணும். ஓகே, I'll also tell in English. I just asked him how this was useful, but actually how to kick the error into a global minima in a manner. Okay, this is what I was coming to tell. So very thank you for joining this meeting on hyperparameter tuning, an unknown part of YOLO. Okay, thank you. YOLO will தெரியாத ரகசியங்களை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். நன்றி.